நாயக்கம்பட்டி டாஸ்மாக் மேலாளர் அலுவலகம் முன்பு தேனி மாவட்ட தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டம், கைது. தேனி மாவட்ட தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் நலச்சங்கம் சார்பில் மாவட்ட செயலாளர் மகேஸ்வரன் தலைமையில் தேனி அருகே கருவேல்நாயக்கம்பட்டியில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் மாவட்ட மேலாளர் அலுவலக நுழைவாயிலில் குடும்பத்தினரோடு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் டாஸ்மாக் ஊழியர்களின் வாழ்வாதார கோரிக்கையான 23 ஆண்டுகளாக தீர்க்கப்படாமல் உள்ள பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம், ஓய்வூதியம், பணி பாதுகாப்பு மற்றும் இதர கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடந்தது. ஆர்ப்பாட்டத்தில் தேனி மாவட்ட டாஸ்மாக் விற்பனையாளர் நலச்சங்க நிர்வாகிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் மற்றும் அனைத்து தொழிற்சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து டாஸ்மாக் பணியாளர்கள் குடும்பத்தினரோடு குடியிருப்பு போராட்டம் நடத்த இருப்பதாக தெரிவிக்கவும், அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் டாஸ்மாக் விற்பனையாளர் மற்றும் தொழிற்சங்க நிர்வாகிகள் என 100க்கும் மேற்பட்டோரை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர்.